அனைவருக்கும் வணக்கம். திமுக தன்னுடைய பாஜக எதிர்ப்பு அரசியல் இங்க அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மீண்டும் வரலாற்றில் தமிழர்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க சைட்ல இருந்து இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிற அந்த தேர்தலுக்கான வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த திருப்பூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 21 வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது முடியுது. செப்டம்பர் 9 இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கான தேர்தல் அப்படிங்கிறது வாக்குப்பதிவு அப்படிங்கிறது செப்டம்பர் 9 நடக்க போகுது. இதுல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக திமுக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எதிர்க்குதுங்க. அதாவது அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இங்க அடிபட்டு போயிடக்கூடாது. அதாவது திமுகவோட அரசியல் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், பாஜக எதிர்ப்பு மட்டும்தான். இந்த விஷயத்துல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம ஆதரவா நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய 2026 தேர்தலுக்கான அந்த அரசியல் அந்த பிரச்சாரம் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சுய கட்சி வளரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக திமுக நிக்குது. திமுகவுல ஒரு துணை முதலமைச்சரா இல்ல முதலமைச்சரா ஒரு தமிழர் ஆயிட முடியுமா? முடியாதுல்ல, வாய்ப்பே இல்லைல்ல, உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கப்போ இவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னா நாம தான் நம்ம கட்சியில நம்ம குடும்பத்தை தாண்டி யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறோம். பட் ஒரு துணை குடியரசுத் தலைவரா ஆவதற்கு ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறப்போ திமுக ஒரு நியாயமானா இருந்தா சரி, நாங்க ஆதரிக்கிறோம், நாங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத எடுத்து வைப்போம். அதே நேரத்துல தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறத திமுக எடுத்திருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனா நீ தமிழரா இரு, யாரா வேணாலும் இரு, இந்த பூர்வ குடியாரு, உனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது எதுவும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு தேவை பாஜக எதிர்ப்பு அரசியல், அதை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு திமுக நிக்கிறது அப்படிங்கிறது பெரிய வருத்தத்தையே கொடுக்குது. அதாவது வேற ஒருத்தவங்க கையில ஆட்சியை கொடுத்தா அது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நமக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கு. திமுக தமிழர்களுக்கு இத மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு வரப்போ அதுக்கு எதிராக நின்று அந்த துரோகம் செய்யறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையா அப்படின்னா கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனிதர் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2002 குடியரசுத் தலைவருக்கான அந்த தேர்தலுக்கான இதுல போட்டிடுறாங்க. அப்போ திமுக என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? ஏபிஜே அப்துல் கலாமை எதிர்த்து இவங்க எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அவரை நாங்க குடியரசுத் தலைவராக ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆப்போசிட்ல நின்றவங்களுக்கு தான் இவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத தெரிவிச்சாங்க. அதுக்கும் காரணம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, வாஜ்பாய் தரப்புல இருந்து ஏபிஜே அப்துல் கலாமை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் ஒரு தமிழர், இங்க நம்ம மண்ணின் மைந்தர், எல்லாருக்கும் பிடிச்ச நபர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு திமுக நகரவே இல்லை. ஏன்னா இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழர் அங்க உயர் பதவிக்கு அந்த உச்ச அதிகாரத்துக்கு போறத என்னைக்குமே திமுக விரும்பவே மாட்டாங்க. அவங்க அதாவது தமிழ்நாடு அப்படின்னாவே, சவுத் இந்தியா அப்படின்னாலே அவங்களுக்கு திமுக அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க தெரியணும் அப்படின்னு ஒரு குறுகிய எண்ணம் கொண்ட நபர்கள் தான் இந்த திமுக காரங்க. அவங்க இன்னொருத்தவங்க தமிழ்நாட்டுல சேர்ந்த ஒரு தமிழர் மேல போகிறத எப்பொழுதுமே அவங்க ஆதரிச்சதே கிடையாது. மூப்பனார் அவர்களுக்கு கூட இந்தியாவோட பிரதமர் ஆவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது. அதை கூட தட்டி கழிச்சு பிரச்சனை பண்ணி அந்த வாய்ப்பையும் இங்க இருந்து கிடைக்க விடாம பண்ணது அப்படின்னா இந்த திமுக தான். அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இன்னும் திமுக மேல தொடர்ச்சியா வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். மூப்பனார் அவர்களுக்கு பிரதமர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. ஒரு தமிழர், ஒரு பச்சை தமிழருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதை திமுக தான் தட்டி கழிச்சது அப்படின்னு இன்னும் நிறைய பேர் புலம்பக்கூடியவங்க இருப்பாங்க. மூப்பனார் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு எதிராக நின்னுது. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக இந்த திமுக நிக்குது. யோசிச்சு பாருங்களேன். இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு துணை குடியரசுத் தலைவரா ஆயிட்டு அடுத்த ஒரு 5 வருஷத்துல குடியரசுத் தலைவரா ஆனாங்க அப்படின்னா தமிழகத்துக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க போய் சேரும். ஒரு தமிழர் இந்தியாவோட குடியரசுத் தலைவரா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே. ஒரு பிரதமரா ஒரு தமிழர் ஆக முடியல அப்படின்னு நம்ம காலங்காலமா சொல்றோம். அவ்வளவு கஷ்டமா அவ்வளவு வருத்தத்தோட சொல்றோம். அட்லீஸ்ட் ஒரு குடியரசுத் தலைவரா ஆக முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. குடியரசுத் தலைவரா ஆனாதானே அங்கிருந்து தானே நம்ம அதிகாரத்தை பெற்று அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும். இதுக்கு முன்னாடி எப்படிப்பா துணை குடியரசுத் தலைவரா போட்டா அடுத்து குடியரசுத் தலைவரா போட்டுருவாங்களா அப்படின்னா நடந்திருக்கு வரலாற்றுல. இதுக்கு முன்னாடி வெங்கட்ராமன் அவர்கள் 1984 இருந்து 87 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடியரசுத் தலைவரா ஆனாங்க, ஒரு பச்சை தமிழன். அதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 62 வரைக்கும்
துணை குடியரசுத் தலைவரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரா மாறினாங்க. சோ 2 முறை வரலாற்றுல தமிழர் ஒருவர் வந்து துணை குடியரசுத் தலைவரா இருந்து அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரா மாறி இருக்காங்க. அப்படிங்கிறப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு துணை குடியரசுத் தலைவரா இருந்து குடியரசுத் தலைவரா மாறினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருக்கும், தமிழர்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எப்பொழுதுமே இங்க திமுக தமிழர்களுக்கு அதுவும் நல்லது செய்யாது. நல்லது ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னாலும் குறுக்க வந்து நரி மூஞ்ச விடுற மாதிரி மூக்க விடுற மாதிரி நீட்டி அந்த தமிழர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த நல்வாய்ப்பையும் அந்த நல்லதையும் கெடுக்கும். இதுதான் இந்த திராவிடம் இங்க செய்யக்கூடிய வேலை. இங்க தமிழர்கள் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, திராவிடம் தான் இருக்கு. தமிழ்நாடுனாவே திராவிடம் தான் அப்படிங்கிறதுலதான் இந்த திமுக ரொம்ப குறியா இருக்கு. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சு இவங்க துணை குடியரசுத் தலைவரா ஆக்கிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடனே பாஜக இங்க வந்துரும், அது இங்க வந்துரும், இங்க வந்து பாஜக ஏங்க ஒரு இடத்த ஒரு நபருக்கான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம வந்து குறை சொல்லணும். நீங்க வந்து அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க, நீங்க அங்கீகாரம் கொடுத்தா நாளைக்கு அதை பண்ணிடுவீங்க, நீங்க அங்கீகாரம் கொடுத்தா நாளைக்கு இதை பண்ணிடுவீங்க அப்படின்னா இங்க யாருக்குமே அப்படின்னா அங்கீகாரமே கொடுக்க வேணாமா? நீங்க அப்பனா இங்க யாருமே புதுசா கொண்டு வரவே வேணாமா? இருக்கிறவங்களே இருந்துட்டு இருந்தா போதுமா? அப்பனா நீங்க ஏன் வந்து உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்து அங்கீகாரம் கொடுக்குறீங்க? நீங்க அங்கீகாரம் கொடுத்தா அடுத்து இதுதான் பண்ணுவீங்க, அடுத்து இதுதான் பண்ணுவீங்கன்னு யாரு வேணாலும் என்ன குறை வேணாலும் சொல்லலாம்ல. ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அதை இங்க இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமா ஒரு மனிதரா ஒரு தமிழரா அதை வரவேற்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஆனா திமுக இதை செய்யறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஆனா பெரிய வருத்தமா இருக்கு, பெரிய மன உளைச்சலையே உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்பா இப்படி திரும்ப திரும்ப பண்றீங்க? பார்த்தா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து இனவெறி பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க இனவெறி பிடிச்சு போய் இன்னொரு இனம் இங்க எழுந்துடவே கூடாது, நாம தான் இங்க என்னமோ இவங்க தான் ராஜா விட்டு பிள்ளைகள் மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் என்னமோ சொம்பைகள் மாதிரியும் இவங்க அந்த கட்டமைப்பை நினைக்கிறாங்கல்ல, அதுக்காக கீழே இருந்து யாருமே மேல வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு மிதிக்கிறாங்கல்ல. அதை பாக்குறப்போ இன்னும் கோபம் தான் வருது, இன்னும் இந்த திமுக மேல வெறுப்பு தான் வருது. என்னைக்குதான் இந்த திமுக திருந்த போகுது அப்படின்னு தெரியல. இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட மட்டுமே 22 எம்பிகள் இருக்காங்க, 10 லோக்சபா எம்பி 22 பேர் இருக்காங்க, ராஜ்யசபா எம்பி 10 பேர் இருக்காங்க. மொத்தம் 32 எம்பிகள் மட்டுமே பார்லிமெண்ட்ல மட்டுமே திமுக அவங்களுடைய கட்சி சார்ந்து மட்டுமே இருக்காங்க. இது தாண்டி கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் இருக்கு வேற. பட் இவங்க கிட்ட மட்டுமே 32 பேர் இருக்காங்க. இவங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவாக நின்னாங்க அப்படின்னா அது தேர்தலில் ஒரு பெரிய பலமா இருக்கும். ஆனா இவங்க நிக்க போறது கிடையாது. இங்க வந்து விசிகா கோச்சிக்கும், இங்க வந்து கம்யூனிஸ்ட் கோச்சிக்கும், இங்க வந்து காங்கிரஸ் கோச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள்லாம் கோச்சிக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை, ஆதரவு தர மாட்டீங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழர்களும் கோச்சிப்பாங்களே, ஒரு தமிழருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை திமுக அழிக்குது அப்படின்னு கோச்சிப்பாங்களே அப்படிங்கிற எண்ணம் என்னைக்குமே திமுகவுக்கு இருந்ததே இல்லை. ஏன்னா என்னதான் நடந்தாலும் தமிழர்கள் வந்து நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் திமுக மனசுல அப்படியே வேரூன்றி போய் கிடக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒரு சாதாரண நபர், அந்த பதவிக்கே ஒரு ஒர்த்து கிடையாது அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. அவருடைய பெருமையை பத்தி இந்தியாவே பேசுது, அவருடைய ஆளுமையை பத்தி அவருடைய திறமையை பத்தி இந்தியாவே பேசுது. மகாராஷ்டிராவில் அவங்க ஆளுநராக ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க, நிர்வாக ரீதியா அவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்ப கூட இந்திய அளவுல பேசக்கூடிய ஒரு ஆளுநரா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. பட் திமுகவுக்கு என்ன, யாரு எக்கேடு கட்டு போனா என்ன, நமக்கு 2026ல எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், இந்த தமிழ்நாட்டை அழிச்சு குட்டி சேவராக்கணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு எண்ணத்துக்காக இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இத தமிழர்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கணும். இங்க என்ன அரசியல் நடக்குது, நமக்கு எதிராக எப்படி காய்கள் நகர்த்தப்படுது, வரலாற்றுல இதுக்கு முன்னாடி எப்படிலாம் திமுக நகர்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.